நான் குற்றம் சாட்டுகிறேன். முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை. சும்மா மறுபடியும் செத்து பணமா விழுந்த பிறகு இன்னும் என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க கொண்டு போய் ஒரு அனுமதியை எழுதி கொடுக்கிற போது காவல் நிலையத்தில் எவ்வளவு பேர் வருவார்கள் என்பதை நாங்கள் சொன்ன பிறகு தனித்தனியாக ஒவ்வொரு நகர செயலாளரை, ஒவ்வொரு பகுதி செயலாளரை, ஒவ்வொரு கிளை செயலாளர் வரைக்கும் ஐஎஸ் தொடர்பு கொள்வார், உளவுத்துறை அதிகாரி தொடர்பு கொள்வார். சார் எத்தனை வண்டி வருது, சார் எத்தனை பேர் போறீங்க, நாங்க சொல்ற கணக்கு மட்டும் எடுத்துக்க மாட்டார். டோல்கேட்ல ஆள் நிக்கும் உளவுத்துறைக்கு, டோல்கேட்ல இந்த டோல்கேட்ல இத்தனை வண்டி கிராஸ் ஆயிருக்குது சார், சோ இவ்வளவு கூட்டம் வரப்போகிறது. இதை கொடுக்கிற வேலை தான் உளவுத்துறையின் வேலை. உளவுத்துறை இந்த ரிப்போர்ட் கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுமதியே கேட்கப்படுகிறது. அதுதான் பேசிக். ஏன் நம்ம அதை யாருமே பேச மாட்டேங்கிறோம். விஜய் நேரம் கழிச்சு வந்தார். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன சொல்லுங்க, அனுமதி நேரம் என்ன? 3 to 10. 3 to 10 அனுமதி நேரம் கொடுத்தது யார்? காவல்துறை. 3ல இருந்து 10 வரைக்கும் அனுமதி கொடுத்தாச்சா? இந்த அனுமதி கொடுத்த இந்த நேரத்திற்குள் விஜய் 2:59க்கு வந்து கலவரம் செய்திருந்தால் விஜய் குற்றவாளி. 10:01க்கு வந்து கலவரம் செய்திருந்தால் குற்றவாளி. 3ல் இருந்து 10 வரைக்கும் முழுமையான நேரமும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று காவல்துறை உத்தரவு கொடுத்திருக்கிறது. அப்புறம் தாமதமாக வந்தார்னா அப்ப முதல் நாளே என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்க? அவர் லேட்டா வந்தார். அவர் லேட்டா வந்திருந்தாலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன். அவர் தவறாக எண்ணிக்கை கொடுத்தார். அவர் கொடுத்த எண்ணிக்கையை ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு போடுவது என்றால் உளவுத்துறையின் வேலை என்ன என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். சார் நான் எக்ஸ்ஆர் ஒய், நான் விஜய், நீங்க இவ்வளோத்தையும் ஃபோர்சி பண்ணி அவங்க இன்னும் கடுமையான கட்டுப்பாடுகள் அங்க விஜய் மேல போட்டிருந்தாங்கன்னா ஆஹா எதிர்க்கட்சிகளை நசுக்கிறார்கள் கிளம்பிடுங்க. இதுதான் ஒரு சரியான கேள்வி. உங்களுக்கு கேட்கிறேன். விஜய் வந்துட்டு இருக்காரு, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு காவல்துறை, அவங்களே சொல்றாங்க, அவங்க தரப்புலே சொல்றாங்க, கூட்டம் அதிகமாயிட்டு இருக்குது, தாங்க முடியல, மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது, குடிக்க தண்ணி இல்ல, பாட்டில் இல்ல, எல்லாம் சொல்றீங்கல்ல. போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுல விஜய் உள்ளே வந்தால் இந்த இடத்துல பெரிய அளவுல பிரச்சனை ஆகும் தெரிஞ்சிருச்சுல. நாம என்ன வெளிப்படையா கேட்கிறோம், நாமக்கல்ல இருந்து கரூர் வருகிற சாலையிலே விஜயை நிறுத்தி கைது செய்வதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு? நாங்க கைது செய்து கூட்டம் நடக்கலைனா திமுக பயந்துருச்சு, அரசாங்க விஜயை பார்த்து பயந்துருச்சுன்னு விமர்சிப்பீங்க. அந்த விமர்சனத்திலிருந்து திமுகவை காப்பாற்றுவது காவல்துறையின் வேலை அல்ல. அவங்க மேல விமர்சனம் வந்தா வரட்டும், ஆளுங்கட்சி விமர்சனம் வரக்கூடாதா? நீ ஆளுங்கட்சி மேல விமர்சனம் வரக்கூடாது என்பதற்காக அவரை அலோ பண்ணி இங்க உயிர்களை போக வைத்திருக்கிறார் என்றால் நான் குற்றம் சாட்டுகிறேன். முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை.